வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான எக் மஞ்சூரியன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 3 வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. அடுத்து அதுலேயே இன்னொரு ஹாஃப் கட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மஞ்சக்கரு தனியாக வராத அளவுக்கு பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் 3 முட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் இதோட கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா தான் எக்கோட அவுட்டர் லேயர் நல்லா திக்காக கோட் ஆகும். இப்போது மெதுவாக இந்த எக் எடுத்து மஞ்சக்கரு பிரியாமல் இதை நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு கோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தொடாமல் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு வராது. இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். முட்டை கோட்டிங் இல்லாமல் அப்படியே எண்ணெயில் போட்டால் சில சமயம் வெடிக்கிற மாதிரி டொப்பு டப்புன்னு தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் முட்டையை பண்ணும்போது. ஆனால் கோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. நல்லா கோல்டனாக மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதே மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது நல்லா நம்ம வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தாளில் கீழே உள்ள வெங்காயம் தான் இது. இது கிடைக்கலன்னா சாதாரண வெங்காயம் நீங்கள் 1 சின்னதாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லைட்டாக வதக்கிட்டு இதோட ஒரு 1/4 கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சாஸ் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்டார்டர் மாதிரி தான் பண்ணுறேன், அதனால் ட்ரையாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸோட இது நல்லா கோட் ஆகணும். கோட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அடுப்பிலே வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. கடைசி அதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்மளோட எக் மஞ்சூரியன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம 4 கட் பண்ணியிருக்கனால நல்ல கோட்டாக இருக்கும் மசாலாவோட. ஸோ முட்டை ஸ்மெல் உங்களுக்கு வரவே வராது. ஸோ எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது ஃப்ரைட் ரைஸ் புலாவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.